ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், சாதாரணமாக நம்ம சமையலில் ஏலக்காய் கண்டிப்பாக இருக்கும். எதுக்குன்னா கொஞ்சம் வகையான சமையலில் மசாலாவில் டீயில் கூட ஏலக்காயை உபயோகிப்போம். அதனால் நம்ம ஆரோக்கியத்துக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குது. முக்கியமாக காலையில் 2 ஏலக்காயை சாப்பிட்டு 1 கிளாஸ் மட்டும் வெது வெதுப்பான தண்ணியை குடித்தா நம்ம சரீரத்துக்கு ஏற்படுற நன்மைகள் அதிகமாக கிடைக்குது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், தினமும் காலையிலையும் ராத்திரி வேலையிலையும் ஏலக்காய் சாப்பிட்டு சூடான தண்ணியை குடிச்சா மருத்துவம் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதால லேட்டஸ்டான ஹெல்த் அண்ட் பியூட்டி அப்டேட்ஸை நீங்கள் பார்க்கலாம். எதுக்குன்னா இந்த காலத்தில் உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஒவ்வொருத்தங்களும் விதவிதமான மருந்துகளை உபயோகிக்கிறாங்க. முக்கியமாக அதிக உடல் எடை மூலமாக நமக்கு அநேக விதமான ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், ஹார்ட் சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ் வருது. அதனால் அதிக உடல் எடையை சிம்பிளாக குறைக்கணும்னு நினைக்கிறவங்க தினமும் காலையில் வெறும் வயிற்றுலையும் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடியும் 2 ஏலக்காயை சாப்பிட்டு 1 கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணியை குடிச்சா நம்ம சரீரத்துல உஷ்ணத்தை அதிகப்படுத்துது. இதனால அதிக உடல் எடையும் சரீரத்துல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ராலும் குறையுது. நம்ம உடம்புல ரத்தத்தை அதிகமா உற்பத்தி பண்ணுது. அதனால நம்ம சரீரத்துல இருக்கிற ரத்தம் சுத்தமாகுது. முக்கியமா இந்த காலத்துல கேஸ், அசிடிட்டி, சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகாம அஜீரணமாகிற பிரச்சனையால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இதனால மலச்சிக்கல் பிரச்சனை வந்துருது. அப்படி இருக்கிறவங்க கூட தினமும் 2 ஏலக்காய் சாப்பிட்டு 1 கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணியை குடிச்சாலே போதும். அந்த பிரச்சனையில இருந்து ஈஸியா வெளியில வந்துடலாம். அது மட்டும் அல்லாம ராத்திரி வேலையில சரியா தூக்கம் வராதவங்களுக்கு கூட ஏலக்காய் ஒரு நல்ல அற்புதமா வேலை செய்யுது. முக்கியமா நீங்க காலையில ஏலக்காயை எடுத்துக்கிட்டா உங்க கிட்னி ஸ்டோன், சிறுநீரக பிரச்சனை, யூடிஐ பிரச்சனை கூட வராம தடுக்குது. அதனால கிட்னில உள்ள கால்சியம், யூரியா போன்ற பிரச்சனைகளையும் சரி பண்ணுது. ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமா ரத்தம் அதிகமா உற்பத்தி பண்றதுக்குரிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின்ஸ் ஏலக்காயில இருக்குது. ஏலக்காயில காப்பர், அயன், மேங்கனீஸ், விட்டமின் சி இருக்குது. இது ரத்த சிகப்பு அணுக்களை அதிகமாக்குது. அதனால பல் சம்பந்தமான பிரச்சனையால பாதிக்கப்படுறவங்க கூட இந்த ஏலக்காயை சாப்பிட்டு வெதுவெதுப்பான தண்ணியை குடிச்சா உங்க பல்லுல இருக்கிற விதவிதமான இன்ஃபெக்ஷன் கூட சரியாகுது. அதனால தொண்டை சம்பந்தமான பிரச்சனையால பாதிக்கப்படுறவங்க கூட ஏலக்காயோட லவங்க பட்டையையும் சேர்த்து தண்ணீரை கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிச்சிங்கன்னா தொண்டையில இருக்கிற எரிச்சல், வலி கூட குறையுது. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், சின்னதா இருக்கிற ஏலக்காய் நம்ம ஆரோக்கியத்துக்கு செய்யற நன்மைகள் என்னென்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் பண்ணுங்க. உங்க அபிப்பிராயம் என்னன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். until then, bye bye friends. Thank you.